வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்த ஆளுநர் RN ரவி அவர்களின் விமர்சனம் தவறானது என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் MR சேகர் அவர்களை CBCID போலீசார் கைது செய்துள்ளனர். NLC ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்தின் மூலம் இதுவரை 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று காலை தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆராய்ச்சியாளர்கள் பிரத்யோக ட்ரோன் தொழில்நுட்பத்தை வடிவமைத்து அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளனர். 3 மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 சென்னை கார் பந்தயத்தை மாபெரும் வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை, நாமக்கல், திருச்சி, கிருஷ்ணகிரி உட்பட 16 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லை என்று X தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 19,199 கன அடியிலிருந்து 22,601 கன அடியாக அதிகரித்துள்ளது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி என்ற சிறப்பு முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் நடைபெற உள்ளது. சென்னையில் மிகப்பெரிய வண்ண மீன்கள் விற்பனை கூடம் கட்டுமான பணிகள் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 புதிய ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படும் என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரிக்காக 1,74,962 கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று சிகாகோவில் தொழில் அதிபர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடியில் புதிய தொழிற்சாலை அமைக்க சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு ஆலந்தூரில் 2500 பேர் பங்கேற்ற மாரத்தான் விழிப்புணர்வு போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்தியா முழுவதும் இன்று முதல் பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்குகிறது. இதனை அடுத்து தமிழ்நாட்டிலும் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே 1,80,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் அரசு பள்ளிக்கு 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் பஸ் வழங்கிய முன்னாள் மாணவர். மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை 23 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவு தொடர ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.